ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ₹50 குறைந்த நிலையில் இன்று மாலை இரண்டாவது முறையாக அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை அப்பில் இருக்கா இல்லை டவுனில் இருக்கா அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ₹50 குறைந்து ஒரு கிராம் 22 கேரட் ₹11,450 ஆகும். ஒரு சவரன் ₹91,600 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனைத் தொடர்ந்து 24 கேரட் ஒரு கிராம் ₹12,490 ஆகும். ஒரு சவரன் ₹99,920 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. வெள்ளியோட விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ₹170 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ மதியம் 2 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கத்தோட விலை சர்வதேச லெவலில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்வதேச லெவலில் சின்னதாக ஒரு ஏற்றம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் 2 வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரு 30 பைசா நம்மளுக்கு வந்து வீக்காக இருக்குங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா ₹88.23 அந்த ரேஞ்சில் இருந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு காலையில் ₹87.93 அப்படி இருந்துட்டு இருந்ததுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 2 வாரமாகவே அந்த ₹88 வந்து கிராஸ் ஆகாமல் இருந்தது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா ₹88 மீண்டும் கிராஸ் ஆகி ₹88.23 அப்படி இருக்குது. கிட்டத்தட்ட 30 பைசா நம்மளுக்கு வந்து வீக்காக இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை சின்ன ஏற்றம் இருந்தாலுமே கொஞ்சம் அதிகப்படியாக கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ தங்கம் விலை மதியம் 1 மணி நிலவரப்படி 2 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சின்னதாக ஒரு ஏற்றம் இருந்துட்டு தாங்க இருக்குது. ஸோ இதே நிலவரம் நம்மளுக்கு கண்டினியூ ஆச்சுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாவது முறையாக தங்கத்தோட விலை வந்து அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னே சொல்ல முடியும். ஒரு 50% வந்து சான்ஸ் இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ₹11,450 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த விலையிலிருந்து கிராமிற்கு எவ்வளோ வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ₹30 ஒரு ₹60 வரைக்குமே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது நிலவி வருதுங்க. ஸோ வந்து என்ன ரேட்டு வந்து மாற்றம் இருந்ததுன்னா உங்களுக்கு மாலை 4 மணிக்கு ரேட் அப்டேட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும் பொழுது ₹11,450 கிராமிற்கு ₹30 ₹60 வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை சர்வதேச லெவலில் இன்று வந்து காலையிலேயே நம்மளுக்கு வந்து விலை குறைச்சிருக்கணும், ஆனால் குறைக்கலைங்க. தற்பொழுது சர்வதேச லெவலில் வெள்ளியோட விலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் காலையில் இருந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ₹170 நம்மளுக்கு இப்போது இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு வீக்காக இருக்கிறதன் காரணமாக கிராமிற்கு ஒரு ₹1 3 வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. ஸோ தொடர்ச்சியாக வெள்ளியோட விலை ₹207 ₹170 வரைக்கும் சரிவை நோக்கி தான் வந்ததுங்க. ஒரே ஒரு தடவை இடையில ₹1 வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே தான் வந்தது. ஸோ இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு வீக்காக இருக்கிறதன் காரணமாக வெள்ளியோட விலை வந்து ₹170 கிராமிற்கு ₹1 3 வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குது. ஸோ இந்த சர்வதேச லெவலில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய நிலை எப்படி இருந்தாலுமே இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு வீக்காச்சுன்னா ரெண்டோடைய விலை வந்து அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ் தாங்க அதிகமாக இருக்குன்னே சொல்ல முடியும். பார்க்கலாங்க 4 மணிக்கு என்ன ரேட் வந்து அப்டேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ 4 மணிக்கு முன்னாடியே அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா இதே ரேஞ்சில் ஏதாவது உங்களுக்கு ரேட் வரலாம். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஏதாவது இப்போ நம்ம சொல்லக்கூடிய விலையிலையும் அப் அண்ட் டவுன் ஏதாவது மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.